ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மணி ஏர்னிங் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈர்னிங் வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எப்படியெல்லாம் வந்து மணியை வந்து ஆன் பண்ண போகிறோம், அந்த மணியை வந்து எப்படி விட்ரா பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் பாருங்க. முக்கியமாக அந்த வீடியோ கடைசி வரைக்கும் யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு புரியாது. அதனால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மணியை வந்து உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் போடுற ஈவினிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கமெண்ட்டில் டெலிகிராம் சேனல் லிங்கையும் கொடுத்து வச்சிருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ வரைக்கும் நியூ அப்ளிகேஷன், நியூ வெப்சைட், இல்லை எனக்கு வந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஃபார் எதாவது நம்ம அஃபிஷியல் மணி ஏர்னிங் டெலிகிராம் சேனல் வந்து ஒன்றைக்கு போஸ்ட் போட்டு இருப்பேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம அஃபிஷியல் மணி ஏர்னிங் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கையும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் லிங்கையும் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் உங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிங்க. இங்கே மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கோட் ஓடிபி இருக்குதுங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி நம்பர் வரும். அதை இடத்துல என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்கே வந்து பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்கே கொடுத்த பாஸ்வேர்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்துங்க. ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆயிருக்கும். அப்போலாட்டி நீங்கள் மறுபடியும் பேக் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஏன்னா அந்த ரெஃபரல் கோடு இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ மணியெல்லாம் வந்து கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காம போயிடும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே கொடுத்த மொபைல் நம்பரை பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குதுங்களா, லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மையன் இருக்குதுங்களா, மையை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டெய்லி போனஸ். அந்த டெய்லி போனஸ் எப்படி வந்து கலெக்ட் பண்ணலாம், அதை எங்கே கலெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். அந்த மையில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைடுக்கு டாப் கார்னரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய ஒர்க்கோ டைம் ஒதுக்க வேண்டியதே இருக்காது. நீங்கள் இப்போ ஒர்க் போகிறீங்களா, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோ, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, இதுக்கும் தனியாக டைம் ஒதுக்கி எது பண்ண முடியல. ஜஸ்ட் நீங்கள் மொபைல் போகிறீங்க, லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான், இது அவ்வளோ முடிஞ்சு. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தினமும் வந்து எவ்வளோ ஆன் பண்ணுறீங்க, மொத்த டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு இங்கே பேலன்ஸில் காட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்து மணியை வந்து ஆன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்குதுங்களா, ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பை பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணியை வந்து ஆன் பண்ணிக்க முடியும் அதிகமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணுறதுன்னு கேட்டால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் ப்ராடக்ட் வந்து 1800 கொடுத்துட்ருக்காங்க. தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4800 கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த மீனை வந்து ஆன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு 500 ப்ராடக்ட் வாங்குற ப்ரோ, அது எப்படி ப்ரோ இதெல்லாம் வாங்கி எப்படி பை பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1800 ப்ராடக்ட் இதில் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மையை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அங்கே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் இதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் இருக்குதுங்களா, பே கொடுத்துங்க. பே கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1800 ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் பைன்னு இருக்குதுங்களா, பைன்னு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பை ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19.20 கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 460.80 கிடைக்கும். இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 40 நீங்கள் அந்த அமௌண்ட்லாம் வந்த பிறகு நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட அமௌண்ட்லாம் இல்லை, நான் வந்து ஃப்ரீயாக வந்து ஆன் பண்ணிக்க முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஒரு ஆப்ஷன் ஷேர்ன்னு இருக்குதுங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பின்னு இருக்குதுங்களா, அதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி சக்ஸஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க சமூக வலைதளங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க சோஷியல் மீடியாஸில் இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா போதும். ஒரு ரெஜிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த 8 ரூபா வந்து இந்த வெப்சைட்டோட வேலட்டில் இன்ஸ்டன்ட் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஓகே ப்ரோ, நான் இப்போ அமௌண்ட்லாம் ஆன் பண்ணியாச்சு, இது எப்படி விட்ரா பண்ணுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எல்லா விதமாகவும் நீங்கள் அமௌண்ட் ஆன் பண்ணிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு கேட்டால் அதே மையை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விட்ரான்னு இருக்குதுங்களா, விட்ரா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க, இதில் மினிமம் வில்ட்ராவல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 230 ரூபா தான். நீங்கள் 230 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ஆன் பண்ணாலும் சரி அந்த அமௌண்ட் இதில் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்குண்டான ஐஎஃப்சி கோடு இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி விட்ரா கொடுத்துருங்க. அமௌண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப டிலே ஆச்சு அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை உங்கள் பேங்க் சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப ஜெயினாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 100% பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சூப்பரான அப்ளிகேஷனில் சூப்பரான வெப்சைட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம மணி ஏர்னிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.